ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பாப்புலர் விஜய் டிவி சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாகியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் மார்ச் எண்டு வரைக்கும் கொண்டு போவாங்க, இல்லை ஏப்ரல் எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மே வந்து கண்டிப்பாக ஒரு நியூ சீரியல் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணதுன்ற ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இன்னைக்கு நம்மளுடைய ஆக்டர் கோபி இருக்கார் இல்லையா, கோபி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சதீஷ்குமார். ஸோ அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாகியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு சீக்கிரம் வந்து முடிய போகுது. அது லைக் இந்த எக்ஸாம் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. நான் பாஸ் ஆனா ஃபெயில் ஆனா நீங்க தான் சொல்லணும், என்னுடைய பெஸ்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த சீரியல் மூலயமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதன் மூலயமா நமக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, பாகியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் கிளைமேக்ஸ் எபிசோட் நான் எடுக்கல, அந்த ஒரு பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். மேபி இன்னும் ஒரு 2 ஸ்கெடியூல் அங்கே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன சீரியல் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு அடுத்து வரும் இல்லையா. ஸோ வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் இன்னொரு சீரியல் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் அவங்க சீரியல் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகும் என்னுடைய கணிப்புப்படி. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 7 o'clock ஸ்லாட் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஐயனார் துணை சீரியல் வேணா அந்த 8:30 ஸ்லாட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேன்ஸுடைய ரெக்வஸ்ட்டுமே இப்போதைக்கு அதுவாக தானே இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க இப்போதைக்கு ஒரு அப்டேட். என்னுடைய கெஸ்ஸிங்மே இதுவாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி டைம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு பிரைம்ல ஆக கல்யாணம் கொஞ்சம் லோவாக இருக்காங்க. மேபி அவங்க தான் கொஞ்சம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதா. அடுத்து ஏதாச்சும் சீரியல் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க மேலே தான் வந்து கை வைப்பாங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே கூட. ஸோ எந்த அளவுக்கு டைம் சேஞ்சஸ் வருது, என்ன நியூஸ் சீரியல் வருது அப்படின்ற அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கலெக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நிறைய பேர் வந்துட்டு பாகியலட்சுமி முடியுதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சந்தோஷத்துலையும் இருக்கலாம், ஒரு சில பேர் வருத்தத்திலையும் இருக்கலாம். ஏன்னா ஒரு டிசர்விங் சீரியல் 8:30 இப்போதைக்கு அந்த சீரியலை விட்டா வேற எந்த ஒரு சீரியலுமே அவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது. என்னதான் நம்ம வந்து தீர்த்தாலுமே கூட ஒரு பக்கம் ஒரு காலத்துல ஒரு விஜய் டிவியை தூக்கி நிறுத்தின ஒரு சீரியல் இன்னைக்கு ஒரு லாங் ரன்னிங் சீரியலா இன்னைக்கு 8:30 இவ்வளோ இன்னும் ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். நிறைய கதைகள் இன்னுமே இருக்கு. பட் கொஞ்சம் இழுக்காம கொஞ்சம் கிறிஸ்பாக முடிச்சாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.